அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெண்ணிலா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி படர்ந்தபுலி. நான் அனைவருக்கும் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஒரு காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் இருந்துச்சான். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப சோம்பேறியாக இருக்குமா. ஆனால் அந்த எறும்பு சுறுசுறுப்பாக இருக்குமா. அந்த வெட்டுக்கிளி எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருந்து அது நிழலில் படுத்து தூங்குமா. அப்போ அந்த ஒரு நாள் விடிய காலையிலே எந்திச்சு எறும்புகள்லாம் வயலுக்கு போய் வயலுக்கு போய் நெல் தேட போனச்சான். அப்போ அந்த நெல் எடுத்துட்டு தலை மேலே வச்சுட்டு அதோட புத்துக்குள்ளே வந்துருச்சான். ஆனால் அந்த வெட்டுக்கிளி சோம்பேறியாக படுத்துட்டு ரொம்ப நேரம் கழித்து எந்திரிச்சிட்டு அது பக்கத்தில் கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அது ஓட்டில் படுத்துருமா. அது டெய்லியும் அந்த அந்த எறும்புகள் வயலுக்கு போய் நெல் எடுத்து தலை மேலே வச்சுட்டு வருமா. ஒரு நாள் அந்த நெல் எடுத்துட்டு தலை மேலே வச்சுட்டு வரும்போது ஒரு எறும்பு வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துருச்சான். எல்லா எறும்பும் புத்துக்குள்ளே போனவங்களையும் அந்த வெட்டுக்கிளி என்ன கீழே விழுந்துட்டியா அப்படின்னு ரொம்ப கேலியாக கிண்டல் பண்ணுச்சான். அப்போ அந்த எறும்பு வெட்டுக்கிளி அண்ணா எனக்கு உதவி பண்ணுங்க, அந்த உதவி என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படி சொல்லவும் அந்த வெட்டுக்கிளி நானும் உதவி பண்ண மாட்டேன், நீ என் கூட வா, நம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவோம், நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லவும் அந்த எறும்பு அந்த வெட்டுக்கிளியை பார்த்து, அண்ணா நீங்கள் என்ன பனிக்காலம் வரப்போது நீங்கள் ஓட்டில் இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லவும் அதெல்லாம் அண்ணா வா, நம்ம 2 பேரும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்ல முடியும். அதை கேட்காம அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்பு ஓட்டில் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை எடுத்து தலை மேலே வச்சுட்டு போனச்சான். அப்போ ஒரு நாள் திடீர்னு நைட் நேரத்தில் குளிர்காலம் வந்துச்சான். அப்போ அந்த வெட்டுக்கிளி ஐயோ நம்ம எறும்பு சொன்னதை நம்ம அப்போதே கேட்டுருக்கணும் போல, இப்போ நம்மகிட்ட தங்குறதுக்கு இடமும் உணவும் எதுவுமே இல்லையே, நம்ம இப்போ யார்கிட்ட போய் கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுதச்சான். அப்போ வயலுக்கு போகவும் அந்த பனியால் எல்லா நெல்லும் மூடி போயிடுச்சான். அப்போ அங்கிட்ட ஒரு மரத்துக்கிட்ட போகவும் அந்த எறும்பு புத்தை பார்த்துச்சான். அப்போ அந்த எறும்பு கோடை காற்றுல சேர்த்து வச்ச உணவெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வெட்டுக்கிளி நம்ம அந்த எறும்புகிட்ட போய் உதவி கேட்போம், எப்படியாச்சும் தருவாங்க அப்படி சொல்லி ஓடியா அந்த எறும்பு புத்துக்கிட்ட போனச்சான். புத்துக்கிட்ட போய் கதவை தட்டினச்சான். அப்போ 3 எறும்பு வந்துச்சான். அந்த வெட்டுக்கிளி எறும்பு எனக்கு நீ உணவு சாப்பிட்றதுக்கு உணவும் நெருப்பும் தா அப்படி சொன்னிச்சான். அப்போ அந்த 2 எறும்பும் கோச்சிக்கிட்டு அங்கிட்டு போயிடுச்சான். அப்போ அதை ரொம்ப அழுதச்சான். அப்போ ஒரு எறும்பு மட்டும் சொன்னிச்சான், நான் கேட்கும் போதே நீ உணவு தெரிஞ்சுதுன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா, நான் யாரும் உணவு எதுவுமே தரமாட்டாங்க, தேவைன்னா நீ வேறு இடத்துல போய் கேட்டுக்கோ அப்படி சொன்னிச்சான். அப்போ அது ரொம்ப அழுதச்சான். இதிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். எதுனாலும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம அடுத்த ஆள்கிட்ட கெஞ்சவே தேவையில்லை. நன்றி.